Hi, this is Santosh. Welcome to English Shabaka. லாஸ்ட் வீடியோவில் வந்து ரைட்டிங் ஸ்கில்லில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 வீடியோவை முடிச்சிருந்தோம். அதாவது நோட்டீஸ் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்விடேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிச்சு. அது வந்து 4 மார்க் + 4 மார்க். இப்போ தேர்ட் ரைட்டிங் ஸ்கில்லான ஜாப் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2ல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நோட்டீஸ் அட்டன் பண்ணியே ஆகணும், இன்விடேஷன் அட்டன் பண்ணியே ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் யூ கேன் ரைட் ஜாப் அப்ளிகேஷன் ஆர் லெட்டர் டு த எடிட்டர். இதில் என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா ஜாப் அப்ளிகேஷன் தான் ஈஸின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் எழுத போகிறோன்றதை வந்து நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக போகலாம். பட் அதாவது லெட்டர் டு த எடிட்டரில் அப்படி கிடையாது. அதில் வந்து கண்டென்ட் நிறைய எழுத வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது, சூட்டபிள் வெக்காபுலரிஸ் வேணும், ரிச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டில் முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சில பேருக்கு அது வந்து அக்செப்டபிளாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆகலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிளி சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது, நான் கிராமர் மிஸ்டேக் பண்ணுவேன், என்னால் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுன்றவங்க வந்து நீங்கள் வந்து லெட்டர் டு த எடிட்டர் பெஸ்ட் சாய்ஸ். கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் ஆல்ரெடி உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, கண்டிப்பாக இதுதான் வந்து பெஸ்ட் சாய்ஸ். இல்லை லெட்டர் டு த எடிட்டர் நீங்கள் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக 5 out of 5 நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க எக்ஸாமில் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எழுதலாம். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இது போனீங்கன்னா ஈஸியாக 5 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். அதை விட லெட்டர் டு த எடிட்டர் கம்பேர் பண்ணும்பொழுது. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ். ஃபார்மேட் 1 மார்க், கண்டென்ட் கண்டென்ட் 2 மார்க்ஸ், ஆர்கனைசேஷன் அண்ட் அக்யூரசி ஆஃப் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப சிம்பிளாக கவர் லெட்டர் ரெடி பண்ணணும். கவர் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சொல்லக்கூடிய கான்செப்டில் என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணணுன்றதை நீங்கள் ஒரு பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார்மேட்டை மட்டும் நோட் பண்ணால் கூட போதும். ஆல்ரெடி நம்ம லெட்டர்லேயே பார்த்துருப்போம், அதாவது இன்விடேஷன் லெட்டர்லேயே அஃபிஷியல் லெட்டர்லேயே பார்த்துருப்போம். சென்டர் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர்ஸ் அட்ரஸ். இதில் நிறைய பேர் எனக்கு கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சென்டர் அட்ரஸில் நம்ம நேம் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதிலே வந்து யூஆர் ஏதாவது நேம் கொடுத்துருக்காங்க, ஆர்காஷ், அனுஷ்கா அந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க, அன்குஷ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க, இதை நான் வந்து இங்கே போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்டர் அட்ரஸில் நேம் போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிடையவே கிடையாது. நீங்கள் எதில் செக் பண்ணாலுமே சென்டர் அட்ரஸில் உங்களுடைய நேம் இருக்காது. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து ஒரு லைனை விட்டுட்டு டேட் இந்த ஃபார்மேட்லேயே போட்டுக்கோங்க. டேட் அவங்க கொடுக்கலன்னு நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது எக்ஸாம் எழுதுகிற டேட் கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிசீவர்ஸ் அட்ரஸில் வந்து யாருடைய நேம் அப்படின்னு போடணுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஸ்கூல்னால் த பிரின்சிபல்னு போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா த மேனேஜர் அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் சிஇஓ அப்படின்னு ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காலாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆஃபீஸ்னும் போது த மேனேஜர்ன்றது காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் வந்து த பிரின்சிபல்னு போட்டால் போதும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பர்சன் அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின்லேயே அவங்க ரைட் த கவர் லெட்டர் ஆர் ரைட் தி ரெஸ்யூமே ஃபார் திஸ் பர்டிகுலர் பர்சன் ஒரு நேம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கொஷினில். அப்போ மட்டும் அந்த நேமை போட்டுக்கலாம். அது ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுத்தால் அப்படி மட்டும் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா த மேனேஜர், ஓகேங்களா, த மேனேஜர்னு போட்டு என்ன கம்பெனி அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாம் கொடுக்கலன்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து ஏதோ ஒரு கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சென்டர் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர்ஸ் அட்ரஸ் முடிஞ்சிச்சுங்களா? அதுக்கடுத்து நீங்கள் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் சப்ஜெக்டை எடுக்கலை, நீங்கள் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எப்போவுமே. ஓகேங்களா? சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் PGT English, application for the post of accountant, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட் கொஷனில் இருக்கோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு போட்டு என்ன கொஷனில் என்ன கான்செப்டில் அவங்க கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் அந்த பொசிஷனை இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோஷியல் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், இல்லை அக்கௌண்டன்ட், இல்லை வந்து மேனேஜர், அவ என்ன கொடுத்துருந்தாலுமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே ரெஸ்பெக்டட் சார் ஆர் டியர் சார், இந்த 3மே அக்செப்டபிள் தான். மேக்ஸிமம் டீச்சர்ஸ் வந்து சிபிஎஸ்சியில் வந்து டியர் சார் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சில டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நான் வந்து மேக்ஸிமம் டீச்சர்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்கும்பொழுது, பெங்களூர், சென்னை, டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கேட்கும்பொழுது தே ஆர் அக்செப்டிங் ஆல் தீஸ் 3. அது 3மே வந்து தப்புன்றதை யாருமே வந்து சொல்லலை. ஸோ இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த கொஷன்.
அது 10th ஸ்டாண்டர்டில் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கும். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரெஸ்பெக்டட் சார் போடுறீங்கனாலும் அக்செப்டபிள் தான், டியர் சார் போட்டாலும் அக்செப்டபிள் தான், சார் போட்டாலும் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? நீங்கள் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போது ரெஸ்பெக்டட் சார் போட்டதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட்டால் தப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ப்ரிஃபரபிள் சப்ஜெக்ட் போட்டுட்டு நீங்கள் சார்னு போட்டு நீங்கள் மட்டும் கண்டென்ட் எழுத ஆரம்பிக்கலாம், பாடி ஆஃப் தி கண்டென்ட். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் சொல்லும் பொழுது இவங்க ஆல்ரெடி சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸ் டு த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்புறம் கன்வேயிங் சூட்டபிலிட்டி ஃபார் த பொசிஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த 3 கான்செப்ட் தான் வந்து அதில் இருக்கணும். ஸோ தட் அதை எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்களேன். In response to your advertisement in the Times of India on 21st July 2024, I would like to be considered for the above mentioned post அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைனா வந்து ஃபார் தி இங்கே நான் பர்சனல் அக்கௌண்டன்ட் போஸ்ட் ஆஃப் அக்கௌண்டன்ட்னு கொடுக்குறாங்க, அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். I believe my educational qualification and experiences are sufficient to carry out my responsibility. I have attached my authenticated copies of my certifications. If I will be selected for the given opportunity, I can guarantee you, sir, that I will go to any length to perform my duties honestly and devotedly. I am confident that I will gain the trust of my superiors. Thanking you, yours faithfully போட்டு நேம் போட்டுட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இஸ் ப்ரிஃபரபிள். இந்த அதே மாதிரி இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியில் ஒய் கேபிட்டலில் போட்டுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதை மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. எனக்கு ஏன் புரியலன்னா, ஏன் எல்லாம் வந்து ஒய்யை வந்து ஸ்மாலில் போடுறீங்கன்னு எனக்கு புரியல. அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆஃப் மார்க்ஸ் அதில் குறைக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. அந்த ஒய் கேபிட்டலில் தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மிஸ்டேக் பண்ணி ஒரு ஆஃப் மார்க் போயிடுச்சுன்னா உங்களுடைய ஒரு மார்க் போயிடும், 99 வந்துடும். ஸோ தட் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சான்ஸே கொடுக்கக்கூடாது மார்க் குறைக்கிறதுக்காக. ஸோ தட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸில் ஒய் மட்டும் தான் கேபிட்டலில் இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லியில் எஃப் ஸ்மாலில் தான் இருக்கணும். நேம் அது கீழே எழுதிக்கலாம். மேக்ஸிமம் இதுவே வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கவர் லெட்டர். கவர் லெட்டர் தெளிவாகிடுச்சா? நம்ம எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ரெஸ்யூமே பயோடேட்டா, சிவி, கரிக்குலம் விட்டேன்னு சொல்லுவாங்க, அதான் சிவி. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ணணும் அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்குமே நான் வந்து கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே பயோடேட்டா பாருங்களேன். நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஏஜ், காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, நேஷ்னாலிட்டி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், குவாலிஃபிகேஷன். இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு பாக்ஸ் போட்டு போடுறது நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அச்சீவ்மெண்ட், லாங்குவேஜ் நோன், ஸ்கில்ஸ், வீக்னஸஸ். ஸ்கில்ஸ் போட்டால் போதும், வீக்னஸஸ் தேவை கிடையாது. அண்ட் ரெஃபரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிக்ளரேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து கான்செப்டாக. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு ஆன்சர்ஸாக காமிச்சிடுறேன். இந்த ரெஸ்யூமேவை பாருங்கள். நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ், இமெயில் ஐடி, ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், இது மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னு போட்டுக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டு இதை மட்டும் கொஞ்சம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் போட்டு இதை பண்ணுங்கள். சில ஸ்கூலில் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பார்க்க ஸ்டாண்டர்டாக இருக்கும். மேக்ஸிமம் 7-8 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். இதை அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. இது ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீ பிளான்டாக போனீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு கரண்ட்லி ஒர்க்கிங் ஆஸ் இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸஸ் மஸ்ட். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தட் இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்யூமே கவர் லெட்டர்லேயே வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டுட்ருப்போம். இங்கே பயோடேட்டாவுக்கு போடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. அது லைக் ஒரிஜினலாக நம்ம நார்மலாக நாளைக்கு ஒர்க் போகும்போது 2 இடத்துல போடுவோம். பட் இந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லைனாலுமே வந்து பிரச்சனை கிடையாது. ரெஃபரன்ஸோடையே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாப் அப்ளிகேஷனை. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜாப் அப்ளிகேஷனில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் 5 out of 5 ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் வந்து எஜுகேஷன் வந்து இதில் போடுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நான் என்னென்ன போடணும்? இப்போ நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர் அப்படி கேட்குறாங்கன்னா எம்ஏ பிஎட் இங்கிலீஷ்னு போடலாம். ஓகேங்களா? எம்ஏ பிஎட். ஓகேங்களா? பிஏ இங்கிலீஷ் அப்படின்றது வந்து நீங்கள் பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், அப்புறம் வந்து பிஎட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 10, 12 பிஏ எம்ஏ அப்படின்னு போட்டுக்கலாம், பிஎட்னு போட்டுக்கலாம்.
சோஷியல்னு வச்சுக்கோங்களேன், ஹிஸ்ட்ரின்னு போட்டுக்கோங்க, எம்ஏ ஹிஸ்ட்ரின்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அக்கௌண்டன்சி அப்படின்னும்பொழுது நம்ம வந்து பிகாம் போட்டுக்கலாம். ஸோ எந்த ஜாப் ரிலேட்டடாக இப்போ வந்து அக்கௌண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பிகாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எம்பிஏ ரிலேட்டட் ஒர்க்கில் வந்து நீங்கள் எம்பிஏ போட்டுக்கோங்க. ஸோ இதுதான், ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருந்தாலே போதும், அதுக்கு ரிலேட்டடாக இருந்தாலும் போதும். ஓகேங்களா? ஸோ தட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜாப் அப்ளிகேஷனில் 5 out of 5 ஈஸியாக எடுத்துடலாம். சரி, அடுத்த வீடியோவில் அடுத்த ரைட்டிங் ஸ்கில் பார்த்துடலாம். கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.